இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ட்ராக்கிங். ஆனால் இது 3D ட்ராக்கிங் சொல்லுவோம். அதாவது 3D ட்ராக்கிங்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ட்ராக்கிங் எல்லாமே 2D ட்ராக்கிங் தான். ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அந்த ட்ராக்கோட மூவ்மெண்ட் எடுத்து நீங்கள் வேறு ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3D ட்ராக்கிங். ஸோ இந்த 3D ட்ராக்கிங்கும் நார்மல் ட்ராக்கிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3D ட்ராக்கு தான் கேமரா ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு சில ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல ப்ராஜெக்ட் விண்டோ டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் ஏஇ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 3D கேமரா ட்ராக்கிங்னு ஒன்று ஃபோல்டர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ சீக்வன்ஸ் எடுத்து கொண்டு வந்து ஒரு காம்பில் போட்டுறேன். ஒரு டேபிள் ஷாட். ஸோ இந்த டேபிள் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம கேமராவில் இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று இந்த பிளேட் அல்லது இந்த ஆப்ஜெக்ட் அல்லது இந்த பாக்ஸ் அல்லது இந்த கேன், இந்த மாதிரியான சில ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ட்ராக் பண்ணுவோம். பட் அதையும் தாண்டி இப்போ சப்போஸ் எனக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வைக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம எந்த பாயிண்ட் நம்ம ட்ராக் பண்ணுவோம் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு என்ன வேணும்னா இந்த த்ரூ அவுட் இந்த சீனில் எந்த பாயிண்ட்டை நான் ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆர் எந்தெந்த பிக்சல்ஸ் வந்து ட்ராக் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ட்ராக்கிங் மெத்தடுக்கு, அதாவது இந்த ட்ராக்கர் யூஸ் பண்ணிங்க இல்லைங்களா, இந்த நார்மல் ட்ராக்கரில் என்ன பண்ணணும்னா ஒரு பிக்சல் ட்ராக் பண்ணணும் அல்லது 2 பிக்சல் ட்ராக் பண்ணணும் அல்லது பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற நேமில் 4 பிக்சல் நம்ம ட்ராக் பண்ணோம். வேற அதையும் தாண்டி இங்கே எனக்கு வேறு ட்ராக்கபிள் பிக்சல்ஸ் நிறையா இருந்தால் என்ன பண்ணுறது, அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி CS5 எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது நார்மல் ட்ராக்கிங் மற்றும் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் இருக்கும் மற்றும் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராக்கிங் மட்டும்தான் இருக்கும். வேறு CS6 இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3D கேமரா ட்ராக்கிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 3D கேமரா ட்ராக்கிங் நாங்கள் எதில் போய் யூஸ் பண்ணுவோம்னா வேறு சில சாஃப்ட்வேர் போய் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆஃப்டர் CS6 இது உங்கள் நியூ ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ முதல்ல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு வார்ப் ஸ்டெபிலைசர் கொடுக்கும்போது எப்படி 2 ஸ்டெப் அதுவாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த ட்ராக் கேமரா நான் கொடுத்துரும் சிஸ்டமே உங்களுக்கு 2 மெத்தட் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ பாருங்கள், இது இப்போ அனலைஸ் ஆகிட்டு இருக்கு. பேக்ரவுண்டில் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சைட்லையும் காட்டும். மொத்தம் வந்து 123 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ 123 ஃப்ரேம்ஸில் இது எவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்கு உங்களுக்கு காட்டிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ 7, 8, 9, 10 இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்கு. அது போக எவ்வளோ செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும் உங்களுக்கு. பாருங்கள் 47 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு இப்போது ட்ராக் ஆகிட்டு இருக்குது. அதாவது எங்கே இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாசிபிளாக ட்ராக் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு கேமரா மோடில் வச்சு உங்களுக்கு கொடுத்துரும். வந்துருச்சு. இதில் பாருங்கள், உங்களுக்கு 3 கலர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதில் நிறைய கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரெஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். க்ரீன் கலர் நீங்கள் ட்ரெஸ் பண்ணலாம். க்ரீன் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த சீன், அதாவது சீனோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அந்த பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக க்ரீன் கலரில் இருக்கும். வேறஸ் உங்களுக்கு அந்த த்ரூஅவுட் த வீடியோவில் ஒரு 75% அல்லது 50% ஒரு பாயிண்ட் இருக்க போகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் காட்டும். வேறஸ் ரெட் அப்படிங்கிறது டெஸ்ட்ராயபிள், கொஞ்சம் பிக்சல்ஸ் மட்டும் தான் இருக்கும், ரொம்ப நேரம் இருக்காது. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ க்ரீன் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த க்ரீன் எடுத்துக்கங்க. ஸோ ஓகே, இந்த க்ரீன் எடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அந்த க்ரீன் பாருங்கள், உங்களுக்கு த்ரூஅவுட் த வீடியோ லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்குது. சரி, ஓகே. இப்போது உங்கள் மவுஸ் கர்சரை இதுக்கு மேலே கொண்டு வாங்க. இதில் சொல்லுது பாருங்கள், இது அவங்களுக்கு 3D ட்ராக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கிற ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ட்ராக் பாயிண்ட் கிட்ட போனீங்கன்னா பாருங்கள், இந்த 3 ட்ராக் பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்லுது. அது பக்கத்தில் அதுக்கு ஒரு ட்ராக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எந்த ட்ராக் பாயிண்ட் இருக்கோ அதை எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு காட்டும். ஸோ நல்ல ஆப்ஷன் தான் அது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காட்டிருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாயிண்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப், ஃபர்ஸ்ட் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு காட்டும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே எடுத்தேன் 1, 2, 3 தெரியுதுங்களா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் காட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட் வந்து ஆக்சிஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா
உங்களுக்கு இப்போது பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ராக் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் அதை சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ண போகிறதா என்ன அப்படின்னா, இப்போ வந்திருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் நான் ஒரு கேமரா மோடுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது ரியல் கேமரா இருந்திருந்தா அந்த கேமராவோட மூவ்மெண்ட் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், இந்த ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணும்போது அந்த கேமராமேன் அவரோட கேமராவை எந்தெந்த ஆங்கிளில் மூவ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற டேட்டாவை நான் எடுத்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற ஒரு கேமராக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமராமேன் உடைய கேமரா மூவ்மெண்ட்டை அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணி இன்னொரு கேமராக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் உங்களுக்கு கிரியேட் கேமரா. ஸோ கிரியேட் கேமரா கொடுத்துருங்க. ஓகே, ஸோ பாருங்க, உங்களுக்கு தனியாக இப்போ ஒரு கேமரா ஒன்று கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த டேபிள் ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ 3D கேமரா ட்ராக்கர் இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் இப்போ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது இந்த 3 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ட்ரெஸ்ட் ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சப்போஸ் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கிரியேட் டெக்ஸ்ட் கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கிரியேட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு டெக்ஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் நான் இப்போ மாற்ற போகிறேன். ஓகே, லேயர் டபுள் கிளிக் பண்ண உங்களுக்கு டெக்ஸ்ட் மாறும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ டயட் பட்டன் டைப் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் ஹோம், கலர் மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் நான் கொஞ்சம் இது பண்ணுறேன். பாருங்கள், இதே இப்படி சென்டரில் டெக்ஸ்டாக ஃபாண்ட் சைஸ் கம்மியாக இப்படி கம்மியாதுன்னா இதோட சென்டர் பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல இருக்குது. நம்ம எங்கே அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தோமோ, எந்த பிக்சல் பொசிஷன் நம்ம கொடுத்தோமோ அந்த பொசிஷன் தான் வருது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த பொசிஷன் மாற்றணும் வச்சிங்கன்னா அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய பேன் பெயிண்ட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பொசிஷன் மாற்றிக்கலாம். வரஸ் இது பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கு இந்த கேமரா கீழே போட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். So look at this again. Diet. இது இன்னும் சின்னது பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் நீங்கள் வேணால் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க லெஃப்ட்டில். பாருங்கள், ஸோ இது உங்களுக்கு ஒரு ட்ராக் பாயிண்டான மூமெண்ட். ஸோ இது உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்குது. இதில் ஏன் 3D கேமரா ட்ராக்கிங் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கேமரா யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் ஆகிட்டு இருக்குது. இது போக இப்போ சப்போஸ் டயட் அப்படிங்கிறோட இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்க. இதில் பொசிஷன் பார்த்தீங்கன்னா XYZ தெரியுதுங்களா, 3 ஆக்சிஸ் இருக்குது. நம்ம ரொட்டேஷன் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு XYZ 3 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ 3 ஆக்சிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XY மட்டும்தான் இருக்கும். வெரஸ் இந்த மாதிரி நீங்கள் 3D கேமரா ட்ராக்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் மற்றும் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் 3Dயாக வரும். அதாவது உங்களுக்கு XY மட்டும் இல்லாமல் Z சேர்ந்து வரும். இப்போ Z ரொட்டேட் பண்ணால் பாருங்கள், இது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். வெரஸ் எக்ஸும் ஏற்கனவே உங்களுக்கு, சாரி Z உங்களுக்கு Y ஏற்கனவே இருக்கும். பாருங்கள், சரிங்களா, XYZ இந்த மூமெண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா பாருங்கள், X ரொட்டேஷன் தெரியுதுங்களா, டெக்ஸ்ட் படுத்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்க, முதல்ல இந்த டேபிளுக்கு பேரலாக அது வரணும். பாருங்க, இப்போ கொஞ்சம் அப்படி ஏற்றிக்கலாம். ஃபைன். இப்போ
உங்களுக்கு டேபிளுக்கு பேரலாக இருக்கும். வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பொசிஷன் பாருங்கள், பின்னாடி போகுது. இப்போ உங்களுக்கு முன்னாடி வருது. ஸோ இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி வர பாருங்கள், உங்களை நோக்கி பெருசாகிட்டே வருது. பின்னாடி போக உங்களுக்கு சிறுசாகிட்டே போகுது. இந்த மூவ்மெண்ட் எப்படி கிடைக்குது? எப்படி இது ஒரு நார்மல் 2D டெக்ஸ்ட் தான். பட் இந்த டெக்ஸ்ட் எப்படி നിങ്ങൾക്ക് வர பின்னாடி போக சின்னதாகிறதும் முன்னாடி வரத பெருசாகிறது அப்படின்னா, இதுதான் வந்து 3D ட்ராக் கேமரா உங்களுக்கு பண்ணுற வேலை. இந்த 3D ட்ராக் கேமரா இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பாருங்கள் இருக்காது. சரிங்களா? இந்த 3D ட்ராக் கேமரா என்ன பண்ணுன்னா, நீங்கள் ட்ராக் பண்ண இந்த பாயிண்ட்ஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குதோ, எந்தெந்த பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். எந்தெந்த பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குதோ அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த டெப்த்தை இதை அனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த 3D ட்ராக் கேமரா யூஸ் பண்ணுறோம். பாருங்க. ஸோ டயட் நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் ட்ராக்கிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பாயிண்ட் அல்லது 4 பாயிண்ட் மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் டைமில் கேமரா மூமெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது ஒரு டெக்ஸ்ட். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வச்சுக்கோங்க. இப்போ அதே சீனில் இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இதை விட்டுருங்க. என்ன இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதில் கிரியேட் சாலிட் கொடுத்துக்கலாம். கிரியேட் சாலிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சாலிட் லேயர் ஒன்று வந்திருக்கு. ஸோ சாலிட் லேயர் வந்தோடனே என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கிறதோ இல்லை என்ன பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் X, Y, Z 3 இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கலர் மாற்றினா Ctrl+Shift+Y கொடுத்துக்குங்க. Ctrl+Shift+Y கொடுத்துட்டு சூஸ் அ கலர். ஓகே, கலர் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ R கொடுங்க, ரொட்டேஷன் இருக்கும். சாலிட் லேயர் சொல்லுவோம். ஸோ இந்த சாலிட் லேயர் உங்களுக்கு பாருங்க, ஹேண்ட் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி தான் போகும். ஸோ சாலிட் லேயர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சாலிட் லேயர் ஒரு மெனு கார்டு மாதிரி வைக்கணும், அல்லது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சாலிட் லேயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு 3D கேமரா ட்ராக் உங்களுக்கு நல்லா பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு சில டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ட்ராக் சாலிட் லேயர் ஆஃப் பண்ணிடுறேன். எகெயின் உங்களுடைய ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3D கேமரா ட்ராக்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தேர்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நல் கொடுங்க. கிரியேட் நல் கொடுத்தா என்னாங்கன்னா ஒரு நல்னு ஒரு லேயர் ஒன்று வந்திருக்கும் புதுசாக. பாருங்கள், இந்த ட்ராக் நல்லுன்னு இருக்கும். இந்த நல் அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் இது ஒரு லேயர், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு கலர் இருக்கா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு நல் பொசிஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இதோடைய பொசிஷனை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ராஜெக்ட் விண்டோ போய்க்கிறேன். ஸோ வேறு ஏதாவது ஒரு இமேஜ் எடுக்கிறோம். ஸோ let's take this image. ஸோ இமேஜ் எடுத்துருக்கோம். இப்போ இந்த இமேஜ் உள்ளே கொண்டு வந்து மேலே போடுறேன். ஓகே, போட்டதுக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி ஒரு இமேஜை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு வீடியோ எப்படி நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது? 2Dங்கிறது எக்ஸ் அல்லது ஒய் மூணு மட்டும் தான் இருக்கும். இசட்டில் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கெல்லாம் எப்படி 3D நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டாகல் ஸ்விட்சஸ் மோட் இருக்குங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இங்கே நிறையா டைம் லைன் லேயர்ஸில் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆன் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னு பாருங்கள். முதல்ல இந்த இமேஜ் இருக்குங்களா, இது முதல்ல 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, 3Dயாக கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு சென்டர் பட்டு வரும். அதாவது எக்ஸ் ஃபார் ரெட், ஒய் வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் ப்ளூ ஃபார் இசட், இந்த மாதிரி 3 வந்து உங்களுக்கு. இப்போ நீங்கள் பொசிஷன் கொடுத்து பாருங்கள், உங்களால் எக்ஸ் ஒய் செட் எல்லாம் பண்ண முடியும். புரிஞ்சுக்கணும் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ முதல்ல நான் ஸ்கேல் பண்ணுறேன். இப்போ ட்ராக் லேயர் எங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்குது.
ஸோ இந்த இமேஜை கொண்டு வந்து கீழே வைக்கிறோம். ரொட்டேஷன் கொடுத்து ரொட்டேஷன் பண்ணும். இந்த டேபிளுக்கு பேரில் வைக்கிறேன். ஓகே, டேபிள் பேரில் வச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த நல் இருக்கு இல்லைங்களா, ட்ராக் நல், அதோட பொசிஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதோட பொசிஷன் பார்த்துக்கங்க. ஸோ இதில் XYZ, இது XYZ 3 இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பிக்சர், இந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பிக்சரில் ஒரு பேரண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே இழுத்து கொண்டு வாங்க. உங்களுக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று வரும், நம்ம லிங்க் ஒன்று வரும். அதை கொண்டு வந்து எந்த ஃபுட்டேஜை இது ஃபாலோ பண்ணணும், அதாவது இந்த ஃபுட்டேஜுக்கு பேரண்ட் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பொசிஷன் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ செகண்ட் லேயரில் இருக்கிற ட்ராக் நல் 1 பேரண்ட் எடுத்துகிட்டு அதோட மூவ்மெண்ட்டை இப்போ இது ஃபாலோ பண்ண போகுது. ஸோ பாருங்க, ஸோ லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த 3D கேமரா ட்ராக்கிங் பயன்படும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேமரா இருக்கிறதுனால தான் பாசிபிள். இந்த 3D கேமரா இல்லைன்னா உங்களால் இந்த எஃபெக்ட் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் ஒவ்வொரு பிக்சரை நீங்கள் தேடி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3D கேமரா ட்ராக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த லெசனில் உங்களுக்கு வேறு சில டெக்னிக்கோட மறுபடியும் சந்திக்கிறேன்.